ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் நெத்தோலி பீரா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை நெத்தோலி பீரான்னு சொல்லுவாங்க, நெத்தோலி தோரன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி இந்த சின்ன மீன் வச்சு தோரன் பண்ணுறது. பாருங்கள், நான் இப்போ மீனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் இஞ்சியும் பூண்டும் சதைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டா. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காட்டினா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பின்ன இதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். பின்ன இது கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் வேணும். அப்போது ஒரு பொடி தேங்காயும் நான் சேர்த்துக்கிறேன் துருவிட்டு. பின்ன ஒரு கொத்து கருவேப்பிலை மஸ்ட்டாக போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லுக்கு இந்த கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பின்ன உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய் பொடி போட்டுக்குங்க. அதுவும் போட்டுட்டு இப்போ நான் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன், இன்னும் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். மீனெல்லாம் உடஞ்சி கொலன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிட்டு பின்ன ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் அது ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மீன் ஒன்றும் உடையாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல் ஸ்பீடில் வைக்கக்கூடாது. ஸ்டவ்வு லோ டு மீடியமில் வச்சா போதும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு வரும். இந்த மீன் வேக வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கிண்டிக்கிட்டு இருக்காதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், இப்போது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.